பொதுத் தேர்வுகளுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஹலோ 10th ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமது 10th மாணவர் சக்திவேல் வந்து பார்த்தோன்னா தமிழில் உங்களுக்கு ஒரு 49 மதிப்பெண், அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னலாம் படிக்கணுன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறாரு. அதேமாதிரி என்னென்னலாம் படிக்கணுன்றதையும் தெளிவாக சொல்ல போகிறார். எதுக்காகனா, ஒரு மாணவர் சொன்னால் இன்னொரு மாணவர் புரியுன்றதுனால நம்ம கல்வி மாணவர் வந்து பார்த்தோன்னா முன் வந்திருக்காரு. அவருக்கு நான் அப்ரிசியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே வந்து சக்திவேல்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. 10th பொதுத் தேர்வுகளுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். வாங்க தமிழில் வந்து முக்கியமான 8 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். இப்போ நாங்கள் தர 8 மார்க் 5 மார்க் வந்து 24, 25 2 தேதிக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டாதுங்க. இப்போ 8 மார்க் பார்த்தீங்கன்னா 3 8 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 8 24 24 மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் உரைநடை நெடினா பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெடினா முதல் இயலேருந்து முதல் நெடினா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வீட்டு திணையை கட்டியதற்கு காரணம் இது வந்து இம்பார்ட்டன்ட். எப்படின்னா இப்போ வீட்டு திணை வந்து எது கட்டினாங்க, இப்போ புதுசாக வரவங்க வந்து உட்காரத்துக்கு, அதனால வந்து அவங்க விரும்பி நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த தேநீர் கோப்பை எடுப்பதற்கும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா. 4வது இயல் வந்து முதல் நெடினா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன பப்ளிக்ல கேட்டுருக்காங்க, அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மருள் பார்க்க வணிக விதிகளை இக்கால இந்த வந்து வணிக விதிகளோட ஒப்பீடுக. இப்போ முதல்ல வந்து எப்படி இருந்தது, முதல்ல தனித்தனியாக கடையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போட்டு ஒன்று வச்சுருக்காங்க, சூப்பர் மார்க்கெட் மாதிரி போட்டு எல்லாமே அது இருக்குது. அது இப்போ வந்து பன்முக கலைஞர் போராட்ட கலைஞர், எழுத்து கலைஞர், பேச்சு கலைஞர், அந்த மாதிரி நீங்கள் குறிப்பு சட்டம் போட்டு எழுதுகிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. இப்போ தொலைப்பாடம் பார்த்தீங்கன்னா ஒருவன் இருக்கிறான். 9வது இயலில் வந்து அழகிரி சாமி அவர் எழுதிய ஒருவன் இருக்கிறான் கதையில் வீரப்பனோட அவன் ஃப்ரெண்டு அவன் நண்பன் குப்புசாமிக்கு வந்து எப்படிலாம் உதவினா அதை பற்றி எழுதணும். அப்புறம் வந்து கோபாலபுரத்து மக்கள், இது வந்து அன்னமையா வந்து பசியில் வாழ்ந்தவருக்கு உணவளித்தது, அவர் அன்னமயங்கிற பேருக்கு அது வந்து எப்படிலாம் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். பாய்ச்சல் கதை அனுமார் வேஷம் போட்டு ஒருத்தர் வந்து அந்த கதை வந்து நீங்கள் எழுதணும். கற்கே நன்று அப்படின்னு சொல்லிட்டு 5வது இயலில் வந்து புதிய நம்பிக்கை, அதுலேருந்து நீங்கள் ஒரு எண்ணம் அது கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. ராமானுஜர் நாடகம் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. புயலிலே ஒரு தோனி 2வது இயல் வருது, அதுவும் ரொம்ப படிச்சுக்கோங்க. இப்போ பொதுக்கடையில் பார்த்தீங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவ்லாம். இப்போ வந்து கல்பனா சாவ்லா அவங்களோட பிறப்பு, அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டது, விண்வெளிக்கு போனது, அவங்க சாதிச்சது, அதை பற்றி நீங்கள் குறிப்பு சட்டம் போட்டு எழுதிக்கோங்க. சாலை பாதுகாப்பு, இப்போ வந்து நம்ம வந்து சாலையில் போகும் வந்து எந்த பக்கம் போகணும், அப்புறம் வந்து ஓட்டுநர் விதிகள், அதெல்லாம் நீங்களே எழுதிக்கலாம். கலை திருவிழா, நீங்கள் வந்து இப்போ உங்கள் தெருவில் நடந்த கலை திருவிழாக்கு சென்று வந்துட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் பெற்றோர்களுடன் போனோம் மகிழ்ச்சி அடைந்தோம், அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு கட்டுரை எழுதணும். மாணவர் பருவம் நாட்டு பற்றும், நம்ம வந்து முன்னேறினா தான் நம்ம நாடு வந்து வளரும், அதை பற்றி நீங்கள் ஒரு கட்டுரை எழுதிருக்கோம். சான்றோர் வளர்ந்த தமிழ், இதுலேருந்து ஒரு கட்டுரை உங்கள் ஸ்கூலில் எழுதி பார்த்துப்பாங்க, அதுலேருந்து நீங்கள் எழுதலாம். இப்போ 5 மார்க் பார்த்தீங்கன்னா செய்யல் நடிகனா மனோன்மணியும் சுந்தரனாரும், அது தமிழை ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அது வந்து ஒரு நடிகனா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிவம் வந்து எல்லாருமே எழுதிடலாம், கொஸ்டினை பார்த்து எழுதுறது, அது வந்து 5 மார்க்கு. காட்சியை கண்டு கவிஞர் எழுது, ஒரு படம் கொடுத்துட்டு அது வந்து உங்களுக்கு எப்படிலாம் அந்த படம் இருக்குது அந்த மாதிரி உங்களோட இது ஓனாக எழுதுகிற மாதிரி இருக்கும். உணவு பாதுகாப்பு கடிதம், நீங்கள் வந்து ஒரு உணவு விடுதியில் வந்து உணவு சாப்பிட்றது வந்து தரமாட்டதாகவும் விலைப்பட்டியலை கூடுதலாகவும் இருந்தது, அதை பற்றி புகார் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்புறம் மரம் இயற்கையின் வரம் என்ற தலைப்பில் வந்து கட்டுரை போட்டி நடந்தது, உங்கள் நண்பன் வெற்றி பெற்றது வந்து நீங்கள் வந்து ஒரு பாராட்டு கடிதம் எழுதுகிற மாதிரி. கருணையன் தாய் மறைவுக்கு செய்த அஞ்சலி, இப்போ 9வது இயல் வந்து கருணையன் வந்து அவங்க தாய் எலிசபெத் இறந்ததுக்காக எப்படிலாம் வருந்தினார், அதை பற்றி நீங்கள் வந்து நெடினா எழுதணும். நாளிதழ் பொங்கல் மலருக்கு, இப்போ நீங்கள் எழுதிய கட்டுரையை வந்து பொங்கல் மலர் வந்து இப்போ நியூஸ் பேப்பர்லாம் வெளியிடுறாங்களா, அதில் வந்து இவங்க எழுதிய கட்டுரையை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை எழுதுவதற்கு வந்து ஒரு கடிதம் எழுதுங்க. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி, முல்லைப்பாட்டு வந்து மனப்பாட பகுதி, அது வந்து 3 மார்க்கில் முல்லைப்பாட்டை கேட்பாங்க. இந்த மாதிரி 5 மார்க்கில் வந்து அதில் கார்கால அதில் வந்து எப்படிலாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் கார்கால செய்திகள் எழுதணும். மின்வாரி அலுவலருக்கு கடிதம், உங்கள் தெருவில் வந்து மின் விளக்கு பழுதடைந்தது, இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து இது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மின்வாரி அலுவலருக்கு வந்து கடிதம் எழுதுங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க, இங்கிலீஷில் ஃபுல்லாக கொடுத்துட்டு அது தமிழில் எழுதுறாங்க, அது வந்து நீங்கள் சாய்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ணால் நல்லா படிக்கணும், அட்டன் பண்ணிக்கோங்க. அன்றாட வாழ்வில் நீங்கள் செய்த பார்த்த உதவிகளால் எழுதிய மனநிலை பட்டியல், இப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நல்லது செய்வீங்க, அது வந்து உங்கள் மனசுக்கு எப்படி இருந்தது அதை பற்றி. இது எல்லாமே 24, 25 2 தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 24 மார்க்கு, இதில் ஒரு 25 மார்க், மொத்தம் 49 மார்க், இதில் ஒரு 25 மார்க், மொத்தம் 49 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம கலாம் கல்வியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.